மணிகண்டன் வீராசாமி, கட்சியினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அரை மணி நேரம் பேச போகிறார் அப்படிங்கிறதுமே என்னென்ன விஷயங்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கட்சிக்குமே பொதுக்குழுன்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று, அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று. இதுதான் பேஸ். இது இல்லாமல் கட்டடம் நம்ம கட்டவே முடியாது. ஸோ அதை நோக்கி இவங்க இப்போ வளர்ந்து இந்த அளவுக்கு பொதுக்குழு நடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா தமிழக பிரச்சனைகள், தமிழக மக்களோட நலம் சார்ந்து சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட இருமொழிகள் உள்ளிட்ட இதெல்லாம் இருக்கிற இந்த சூழலில் இந்த பொதுக்குழு கூடியிருக்கிறது. உண்மையிலே எல்லாருமே வெளியில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இந்த பொதுக்குழுல தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்கன்னா. நிச்சயமாக தமிழக மக்களோட நலன்களை பிரதிபலிக்கும் பொதுக்குழுவாக இது இருக்கும். அதே நேரத்தில் கட்சியை இப்போ அவங்களுக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால எவ்வளோ வேகமாக வீரியமாக களத்தில் செயல்படணும், எதிரிகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை எப்படி மக்கள்கிட்ட இருந்து அறுவடை பண்ணணும், மக்கள் பணி எவ்வளோ துரிதமாக செயல்படணும், இந்த மாதிரி பல அறிவுரைகள் இந்த பொதுக்குழுவில் சொல்லப்படும். குறிப்பாக பெண்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய பெண் நிர்வாகிகளை இதில் அழைச்சிருக்காங்க. ஸோ 2500க்கு மேற்பட்டவர்கள் இங்கே கூடியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ரைட். திரு ரவீந்திரன், உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொதுக்குழு தேர்தல் ஆணையம் அந்த இதுபடி ஒவ்வொரு கட்சியும் பொதுக்குழு கூட்டணும். அவங்களும் அதை முறைப்படி அந்த பொதுக்குழுவை கூட்டுறாங்க. பொதுக்குழு உள்ள தீர்மானங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைய தினம் அவங்களுக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் அவங்க ஒரு தெளிவான முடிவெடுத்தாக வேண்டிய ஒரு தன்மை இருக்குது. இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தல் இருக்குது. விஜய் பிரச்சாரத்துக்கு மீன்ஸ் மக்கள் சந்திப்புக்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறாரு. தங்களோட நிலைப்பாட்டை அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. மாநாட்டில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்போம், என்றாலும் எங்கள் கூட சேர்றவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்போம்னு சொன்னாப்புல. நான் அப்போவே சொன்னேன், 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட பலம் நிரூபிக்காத ஒரு கட்சியிடம், அது யாராக கூட இருக்கலாம், அது விஜய்க்கு தான் இல்லை, வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அந்த கருத்து இன்னைக்கு பொதுக்குழு கூடுறது வரை அது சரியாக தான் இருக்குது. இவர் முஸ்தபா பாய் மட்டும்தான் வந்திருக்கிறாரு, அவர் பலம் நெறிச்சவர் அல்ல. அப்போ அவங்க இன்னைக்கு இடையில ஒரு தெளிவான முடிவெடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், 214 போட்டிவிடுவோம்னு ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி அவர்கள் தொடர்பாக கேசியமாக வந்த செய்திகள், தாவேகா அதிமுக கூட்டணி 117 சீட்டு 80 சீட்டுலாம் பல செய்திகள் வந்தது. எல்லாம் கேசிய செய்திகள், யூக செய்திகள் தான், ஆதென்டிக்கா எதுவும் கிடையாது. என்றாலும் அந்த செய்திகளை அவர்களும் குறிப்பிடத்தக்க அளவு மறுக்காமலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களோட தத்துவ எதிரி, கொள்கை எதிரியான பாஜக சேர்ந்த ஹோம் மினிஸ்டரை எடப்பாடி பழனிசாமியே போய் சந்திச்சுட்டாருன்னு சொல்லும் போது, எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபித்த பாஜகவிற்கான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு போறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு இருக்க வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா, விஜயகாந்த் 8% நிரூபிச்சுட்டு தான் எதிர்கட்சி தலைவராக வந்தார். பவன் கல்யாண் 7% நிரூபிச்சுட்டு தான் இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. விஜய்க்கும் அந்த இடம் அப்படித்தான் இருக்குது. பிரபல நடிகர், க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர், எதிர்ப்பு ஓட்டு இல்லாதவர், தன் ஆதரவு ஓட்டு என்னங்கிறத அவர் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாரு. அதுல தவறான ஆலோசனைகளால சிலர் பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை நம்பி அரசியல் 26 தான் இலக்கு, அதுல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க இப்போ தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்கன்னு குறிப்பிடுறீங்களா? தனித்து அவங்க விடப்படல. விஜயகாந்த் வரும்போதே தனிச்சு தான் வந்தாரு. தனியா வரக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருக்க முடியும். இவங்கள்ட்ட தவறான ஆலோசனையில உங்களுக்கு பலம் நிரூபிக்காமலே சீட்டு தந்துருவாங்க, பலம் நிரூபிக்காமலே உங்க கூட கூட்டணிக்கு ஆள் வந்துருவாங்கிறத தவறான ஆலோசனை யாரையோ கூட்டி சொல்லி இருக்கிறாங்க. இதுவரை அதற்கான எந்த ரேகையும் இல்லை. அப்ப நீங்க விஜயகாந்த் வரும்போது ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லை, 214 நான் நிற்பேன் அப்படின்னு அவர் துணிச்சலா சொன்னது மாதிரி நீங்களும் அந்த கொள்கை முடிவாட்டை இந்த பொதுக்குழுல இருந்து நடந்த விழா இருக்கட்டு, நடக்க போறவிகள் கடந்த காலத்தின் அனுபவத்தில் உள்ள பாடத்தை படிச்சுக்கிட்டு பத்திரிகை செய்திகள், கேசிய செய்திகளை நம்பாண்டாம். நாம தெளிவா வெளிப்படையா நம்ம கொள்கைகளை சொல்லி விஜய் தான் முதல்வர்னு 214 நாம போட்டியிடுவோம். சப்போஸ் வரக்கூடியவங்க வரட்டுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒருத்தரும் வரலங்கிறதா உண்மை. இப்ப நீங்க நாங்க கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னாங்க, காங்கிரஸ் வந்துரும் சொன்னாப்புல, விடுதலை சிறுத்தைகள் வருவாங்கன்னு சொன்னாப்புல. நான் ஒருத்தன் தான், விஜயை நான் குறை சொல்ல வரல, பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்குள்ள அந்த இடம்னு தான் நான் அதை பதிவு பண்ணேன். அப்ப காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லாமலே திமுக கூட தான் இருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லாமலே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி கூட்டணி தொடர்பாக பேசக்கூடியவங்களும் சபார்டினேட்டா வாங்குங்கிற கேள்வியை தான் முன் வைக்கிறாங்க. அப்போ சபார்டினேட்டா போறதுக்கு விஜய்
அரசியலுக்கு வரல. கட்சிக்கான ஒரு கொள்கையை மீண்டும் வந்து வரையறுக்கிறது அல்லனா அதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு பொதுக்குழுவாகத்தான் இது அமையும். கொள்கையை விட, கொள்கை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இன்னும் சொல்லணும், கொள்கையை விட அரசியல் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு உங்களை நம்பிதான் நீங்க நிற்க முடியும், மக்களை நம்பிதான் நீங்க நிற்க முடியும். இன்னொரு தலைவரை நம்பி நிற்க முடியாது, இந்நாலு தலைவர்கள் உங்க பின்னாடி வருவாங்கன்னு நிற்க முடியாது. மக்கள் சக்தியாக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் மாதிரி உங்களை நிரூபிச்சுக்கிட்டு, பவன் கல்யாண் மாதிரி உங்களை நிரூபிச்சுட்டு தான் அடுத்த இது போக முடியும். இதுதான் அவங்களோட பல செய்தி தொடர்பாளர்களுக்கும் எனக்கும் வந்து பெரிய போராட்டம் இதாட்டும் இருந்தது. இன்னைக்கு உண்மையை விஜய் உணர்ந்திருப்பாரு, நான் உறுதியா நம்புறேன்.